الرحمن الرحيم قال نبينا صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله تعالى عنهما قال توضأ رسول الله صلى الله عليه وسلم فمضمض واستنشق من غرفة واحدة أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வுது சம்பந்தமான விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு செய்தியாக ஆரம்பத்தில் நாம் பிஸ்மில்லாஹ் சொல்வது, அதோடு துஆக்களை சொல்வது, அல்லாஹும்ம க்ஃபிர்லி ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. இந்த துஆவை சொல்றது, அது மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து நான் வுது செய்கிறேன் என்ற நியத்து வைக்கிறது. இதெல்லாம் நாம் வரிசையாக பார்த்தோம். நியத்து வச்சதுக்கப்புறம் மணிக்கட்டு வரைக்கும் 2 கைகளையும் கழுகுதல், அதிலையும் நன்றாக ஒவ்வொரு விரல்களுக்கும் நடுவில் கோதி கழுகுதல், இது போன்ற விஷயங்களை வரிசையாக பார்த்தோம். அந்த வரிசையில் அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செஞ்சாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவவ்வா வுது செய்தார்கள். அப்படி வுது செய்யும் போது ஃபமதுமத அவர்கள் வாய் கொப்பளித்தார்கள் அப்படிங்கிற செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. வாய் கொப்பளித்தல் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட இதில் மட்டுமே நிறைய பாடங்கள் சொல்லி தரப்படும். வாய் கொப்பளிக்கிறது, ஒரு மனிதன் வாய் கொப்பளிக்கும் பொழுது அவன் வாயினால் செய்த சிறு பாவங்கள் எல்லாம் அதில் கரைகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நபர் வாய் கொப்பளிப்பாராம். அதை பார்த்து கொண்டே இருந்த இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களா, உன்னுடைய பெற்றோரிடத்தில் நீ மரியாதையாக பேசிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னன்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் விசாரிக்கும் பொழுது அவர்களிடம் பதில் சொன்னாங்களா, அவர் தாய் தந்தை தகாத வார்த்தையினால் பேசக்கூடியவர், அவர் வாய் கொப்பளிக்கும் பொழுது அதனுடைய பாவம் கழிவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிலர்களுக்கு கஷ்ஃப் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கிறது அகக்கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புறக்கண்கிறது நம்ம வெளியே பார்க்கறது. நம்மளுடைய சாதாரண பார்வைக்கும் அப்பாற்பட்ட பார்வை தான் அகக்கண் அப்படிங்கிற, கண்ணு மூடி இருந்தாலும் உள்ளத்தால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பார்வையில பார்க்கிறவர்கள் தான் அது போன்ற நாதாக்கள். அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ, ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு உறுப்புகளை கழுகும் பொழுது போகுது அப்படின்னு சொன்னா, அதை கண்ணால் பார்த்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த உதாரணத்தை டெமோவா சொல்லித்தரோம். ஹைர். அப்ப நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு சிறு சிறு பாவங்கள் நிகழ்வதை கூட அது இந்த நம்ம வாய் கொப்பளிப்பதன் மூலம் அது வாயினால் ஏற்பட்ட பாவங்கள் கழிகிறது அப்படின்னு சொன்னா, எல்லா பாவத்தையும் நாம் இப்படியே கழிகிறலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிறு சிறு பாவங்கள் என்பதாக அங்கு மென்ஷன் பண்ணப்படுகிறதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அதுக்காண்டி எல்லா பொய்யையும், ஊரில் இருக்கிற பொய்யை பூரா பேசிட்டு நம்ம உது செய்யும் போது வாய் கழுகுனா எல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிடக்கூடாது இல்லையா. அதுக்காண்டி இதையும் சொல்ல வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் கழுகுனாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ வாய் கழுகுதல் அப்படிங்கிறது எப்படி, முதல்ல ஒரு முறை வாய்க்கு தண்ணீர் செலுத்தி நன்றாக வாயை கொப்பளிப்பது. அப்படி கொப்பளிக்கும் போது நல்லா கர்கரா செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தலையை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு ஆன்னு செய்வோம் தெரியுமா, தண்ணி வாயில் வச்சு, அது மாதிரி கர்கரா செஞ்சு வாய் கொப்பளித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு தடவை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நன்றாக மிஸ்வாக்கு செய்வது அப்படின்னு ஹதீஸுகளில் வருகிறது. மிஸ்வாக்கு செய்ய மிஸ்வாக்கை பற்றி தனியாக நாம் என்ன செய்யலான்னு சொன்னால், அதை பற்றி ஒரு பெரிய பாபை எழுதியிருக்கு. எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் பார்த்தோம்னா தனி தலைப்பு போட்டு மிஸ்வாக்கு சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள். எங்க மிஸ்வாக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடமையாக்கிடுவாரோன்னு நான் பயந்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு உண்டான ஹதீஸுகள் எல்லாம் மிஸ்வாக் செய்வது சம்பந்தமாக இருக்கிறது. அதனால மிஸ்வாக்கினுடைய விஷயங்களில் ரொம்ப கவனமே இல்லாத சூழலில் தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். மருந்துக்கு கூட யாரும் நம்ம மிஸ்வாக்க பார்க்கறது இல்லை. இதனுடைய ஒரே ஒரு நஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கங்க பல் டாக்டர்கள் முளைத்திருப்பது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்.
சரிங்களா? ஹைர். அப்போ நாம மிஸ்வாக்கை கடைபிடிப்போம். அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் நம்ம விரல்களை வைத்தாவது நாம என்ன செய்யணும், பற்களை தேய்த்து விட்டுக்கிடணும். அந்த மிஸ்வாக்கினுடைய சுன்னத்தை எப்பயாவது இல்லாத நேரத்துக்கு செய்யறதுதான். இப்போ அதுவும் செய்யறது இல்லை. அந்த பல்ல தேய்ச்சி விடுற அந்த பழக்கங்கிறதே இல்லாமல் போச்சு. ஒன்லி ஒன், காலையில் எந்திரிச்ச உடனே நேராக ப்ரஷ்ல பேஸ்ட்டை வச்சு நல்லா போட்டு கரகர நொற பொங்க வந்தால் தான் பல் தேய்ச்ச மாதிரி இருக்கு. ஹைர். அது ஆதி காலத்தினுடைய முறை, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முறையை லேசா மருந்துக்காக வேண்டியாவது நாம் என்ன செய்யணும், அதை பயன்படுத்தக்கூடிய முறை இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்னும் பற்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதை விட நாம் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். சரி, இந்த வாய் கொப்பளித்தல் அப்படிங்கும்போது ஒரு தடவை வாயை கொப்பளிச்சுட்டு மிஸ்வாக்கு செய்கிறது, அதுக்கப்புறம் 2 முறை வாய்க்கு தண்ணீர் செலுத்தி கர்கரா செஞ்சு வாய் கொப்பளிக்கிறது அப்படின்னு மொத்தம் 3 முறை வாய் கழுகுதல் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லித்தரப்படுகிறது. இப்போ நம்ம வாய் கழுகும் போது கர்கரா செய்கிறோன்னு சொன்னால் ஃபர்தான நோன்பு வச்சிருக்கக்கூடிய இந்த காலங்களில் அதனை தவிர்த்து கொள்வது நல்லது. கர்கரா செய்யாம மேலோட்டமாக வாய் மட்டும் கொப்பளிச்சாலே போதுமானது அப்படிங்கிறத நாம ஹதீஸ்களில் இருந்து பார்க்க முடியும். இது நபியினுடைய சுன்னத்தாகவும் இருந்திருக்கு, முஸ்தஹப்பு. அதாவது எல்லா காலங்களிலும் கர்கரா செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கொப்பளிப்பார்கள். ஆனால் ஃபர்தான நோன்பனுடைய காலங்களாக இருந்தால் லேசா வாய் கொப்பளிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற செய்திகளை நாம பார்க்கிறோம். ஏன்னா கவனக்குறைவால் ஒரு சின்ன சொட்டு, லேசா சொட்டுன்னு சொல்றதை விட இப்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மலை துளி ஒன்று பூமியில பட்டு இப்படி தெரிக்கும் பார்த்தீங்களா, அந்த தெரிக்கக்கூடிய அளவு கூட நம்மளுடைய தொண்டைக்குள் போய்விட்டால் நம்மளுடைய நோன்பு என்ன செஞ்சிடும், முறிஞ்சிரும். அப்படிங்கிறதுனால இது நமக்கு தெரிஞ்சே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நோம்பாளிகள் கர்கரா செய்யறது தவிர்த்துக்கிடணும். இது கடமையான குளிப்பு நாம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒது செய்யறதுல வாய் கொப்பளிக்கிறது சுன்னத்துங்கிறதுல வரும். ஃபர்து அந்த 4 விஷயம்தான் நம்ம ஏற்கனவே சொன்னது. ஆனா குளிக்கக்கூடியது கடமையான குளிப்பு ஒரு மனிதர் குளிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப நாம வாய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட ஃபர்லான விஷயம், வாஜிபான விஷயம்னு சொல்லி நமக்கு எல்லா மதகுகள்ல இருந்து நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லி தரப்படுகிறது. அதாவது முழுவதும் உடம்பு நனையும்படி குளிக்கிறது, நான் குளிக்கிறேன்னு சொல்லி நியத்து வைக்கிறது, அதே மாதிரி வாய்க்கு தண்ணீர் செலுத்துவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, இந்த 4ம் குளிப்பதனுடைய முக்கியமான ஃபர்லுகள். அதனால அந்த குளிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்க ஆனா கர்கரா செய்யறதை தவிர்த்துக்கிடணும். நோன்பு கடமையான நோன்பு ஃபர்லான் நோன்பு வச்சிருந்தோம்னா கர்கரா செய்யறதை தவிர்த்துக்கிடணும். மற்றபடி வாய் கொப்பளிக்கணும். இந்த வாய் கொப்பளித்தல்ங்கிறது இது முக்கியமான ஒரு சுன்னத்து அப்படிங்கிறதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள்ல இருந்து நமக்கு இமாம்கள் எடுத்து சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை சரியாக நியமமாக செய்யக்கூடியனர் பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிடணும். வாய் கழுகிறதுனால பாவங்கள் கழியுது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஞானவான்கள் இதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லி தருவாங்க. நம்ம உது செய்யும் போது கவனமான முறையில் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றணுங்கிற முறையில அந்த எண்ணத்துல நாம செஞ்சோம்னா நம்மளுடைய வாயினால் நம்மளுடைய உறுப்புகளினால் பாவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் அந்த உது போதுமானது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.